நாம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை சார்மிளா பேசுகிறேன். இன்னைக்கு எல்லா மீடியாலையும் வளர்ந்து வர ஒரு விஷயம் நம்ம நடிகர் ஸ்ரீயை பற்றி தான். ஸ்ரீ கனா காலம் காலங்களில் தொடர்ந்து நிறைய சினிமாவில் நல்ல ஹிட் படத்தில் அருமையான கேரக்டர்ஸ் நடித்து வந்த ஒரு அருமையான இளைஞர், ஒரு ஹேண்ட்ஸமான கை, ரொம்ப நல்ல பாராட்டப்பட்ட ஒரு நடிப்பு திறமை உள்ளவர். இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறது அவரோட ட்ரக் அடிக்ட், பொம்பளையாக மாறி இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேச்சுகள் வருது. ஆனால் ஒன்றுங்க, இதுக்கு யாருக்குமே கரெக்டான ப்ரூஃபோ எவிடன்ஸோ ஆதாரமோ கிடையாது. ஏதோ அவங்க வளர்றதை பார்த்து இவர் இப்படித்தான் அப்படித்தான் கன்க்ளூஷன் வராங்க. பட் என்ன ஒன்றுனா, அவர் அமைச்ச வீடியோலேருந்து பார்த்தாக்கா அழகாக இளமையாக வாலிபமாக தெரிஞ்ச ஒரு பையன் இன்னைக்கு தலைமுடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு ரூபமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு ரூபத்துக்கு ஆளாகி டயட்டிங்னு சொல்லிட்டு கந்த மாதிரி மாத்திரைங்களை போட்டு கந்த மாதிரி டயட் செய்து ரொம்ப உடம்பே போக்கிக்கிட்டாரு, அழகியும் போக்கிக்கிட்டாரு. தலை ஃபுல்லாக ஒரு ஒரு காட்டு வாசி மாதிரி முடியை வளர்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற மெசேஜில் கேட்டாக்கா இதுக்கெல்லாம் டிப்ரெஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அதை தவிர கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இவர் ட்ரக் அடிக்ட்டு, ட்ரங்கர்டு, இல்லை பொம்பளை மாதிரி மாறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யாருமே பேசக்கூடாது. பொம்பளையாக மாறுறதுக்கான அறிகுறி இருந்தாக்கா டாக்டருங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இல்லை ட்ரக் அடிக்ட்னா டாக்டருங்க அதை பற்றி சொல்லிட்டோம். ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃபும் இல்லாமல் இப்படி இருக்கலாம் அப்படின்னு யுகிச்சுட்டு ஏன் பேசுகிறாங்க? எனக்கு அவர் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் விட்டுருக்காங்க. அதை நானும் கேட்டேன். எனக்கும் அதுதான் ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பையன் நல்லபடியாக வரணும்னு தாங்க ஆசை. ஒரு அழகான பையன், நல்ல நடிப்பு திறமை கூடிய ஒரு பையன் ரொம்ப இளம் வயதிலேயே இந்த மாதிரி ஆயிட்டான். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னாக்கா அவரோட டிப்ரெஷன். அவர் சினிமாவில் நடித்து டைமுக்கு காசு கிடைக்காம போய் ஒரு லக்ஸரியில் வாழ்க்கை இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு ஏழ்மைக்கு தள்ளப்பட்டா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இவர் இருக்கார் இன்னைக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு தேவை பிரியம், பாசம், எல்லாரோட அரவணைப்பு. அதே நேரத்தில் ஸ்ரீக்கு ஒரே ஒரு நிபந்தனை, கூட இருக்கவங்களும் ஒரு நிபந்தனை, அவர் எங்கே இருக்காரு, என்ன கண்டிஷனுக்கான்னு தெரிவித்தாதான் எங்களால் ஹெல்ப் ரெண்டர் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர் சங்கமாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஆனால் உதவிகளை ஏற்றுக்க அவர் ரெடியாக இருக்காரா, அதுதான் ஒரு விஷயம். அண்ட் அவருடைய அன்னையும் தந்தையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் தைரியமாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் ஸ்ரீ திருப்பி வருவார் நம்பிக்கையோடு நம்மளால் காத்திருக்கலாம், ப்ரே பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்டில் இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில பேர் நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க, அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்று தான். அவன் இருக்கிற லொக்கேஷன், அவனை ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கணும். அவனோட ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதில்ல. அவனோட நம்பர்ஸ், இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரிலி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். இன்னொரு நம்பர் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன். ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான். எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியலை. அவனோட பேரண்ட்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸையும் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கான விருப்பம், நேரம் ரெண்டும் இல்லை. இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹீ இஸ் நாட் அ கேயாக இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவன் கேயாக இருந்தாலும் அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is not gay or he is not part of LGBTQ community, he is not in Pattaya, he is not lady boy, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அகெயின் இது அவனோட இன்னொரு படத்துக்கான, இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது. இது அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து வர்ற வீடியோ தான்.
அவனுடைய மனநிலைமை சரியில்லை, மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படி தான் மென்டல் இல்னஸும் அப்படி தான் எல்லோரும் பார்க்கணும். நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அவங்கள கிண்டல் கேலி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது. அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை, தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியாக கண்டினியூ பண்ண முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்காக க்ரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ், அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது. அதனால் தயவு செய்து ப்ளீஸ் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதிலிருந்து ஒரு முடிஞ்சதுன்னா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்துருக்குறீங்க அப்படி சொன்னால் என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்கள் போடுங்க. அதிலிருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியும். இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கிறான், தனிமையில் இருந்திருக்கிறான், நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட, அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட. அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும். அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது. ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரக். அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க. அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. லாஸ்ட்டாக அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் நாட் இன்டு சச் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் ஸ்டஃப். சொல்லப்போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி ஹீ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ். அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட்டட் கை. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன். சிரித்து சந்தோஷமாக உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன், சரிங்களா? பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான். அவனை யாரும் தயவு செய்து மாக் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ. இதிலிருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேனே ஒழிய இதிலேருந்து டேக் பண்ணி இதிலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டூப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.